தொழிற்சாலையை கொண்டு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து இயற்கை பாரம்பரிய தொழிலான உப்பு விவசாயம் அழைக்கிறதுக்கு வந்து ஒரு மறைமுகமான ஒரு மாபியா கும்பல் செயல்பட்டு இருக்கு. ஏன்னா இது ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து எந்த பொல்யூஷனோ மற்ற இடமோ எதுவுமே தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து எந்த இதுவும் இருக்காது. இந்த உப்பு தொழில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உருவாக்கி கொண்ட தொழில். முத்து கொளுத்தலுக்கு அப்புறம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அடையாளம் என்னன்னா உப்பு உற்பத்தி தொழில் தான். இந்த தொழிலை வந்து அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லாத காரணத்தினால வந்து வெளிநாட்டு கம்பெனி உள்ள கொண்டாடுறாங்க. உப்பு உற்பத்தி அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்கு, ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் ஓரளவுக்கு இந்த இடத்துல இருக்கு. அரசு புறம்போக்கு இடத்துல அதை வந்து விட்டு கொடுத்து அரசாங்கம் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் அவர் கவனத்துக்காக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எப்படி கத்திப்படத்துல விவசாயத்துக்கு பாடுபட்டு பண்ணீங்களோ அதே மாதிரி எங்களை வந்து இந்த உப்பு தொழிலையும் பாதுகாத்து கொடுத்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் சென்று எங்களை பேச்சுவார்த்தை அழைத்து உப்பு உற்பத்தி தொழிலை பத்தி விவரம் சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு இது முடியும் வரை போராட்டம் எங்களுக்கு போராட்டம் படிப்படியாக அதிகரித்துக்கிட்டு தான் போவோம். ஏன்னா வாழ்வாதாரம்னா குடும்ப தொழில் இன்னும் வர பரம்பரைகள்லாம் இருக்குது, எங்க போகணும்னு தெரியாம தான் இருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த போராட்டத்துக்கு பத்திரிகையாளர் நீங்களும் ஆதரவு கொடுக்கணும். இந்த செய்தியை கொஞ்சம் நல்லா படுத்தணும். இது வந்து சுயநலத்துக்கு பண்றது கிடையாது, ஒரு பொதுநலம். நிறைய வாழ்வாதாரம் உப்பு உற்பத்தி ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம மாவட்டத்தில் 5000. இதை விட்டா குஜராத்துக்காரன் கைது நிற்கணும். ஏற்கனவே குஜராத் உப்புலங்க வர ஆரம்பிச்சு. அப்புறம் ரொம்ப வியாபாரிகளும் சரி பாதிக்கப்படுறாங்க. வணிக சங்கங்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே தலையிட்டு அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு இந்த போராட்டத்தை நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு வந்து அன்பன் கேட்டது. கடந்த திமுக ஆட்சி நடக்கும்போது வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வராது, வெற்றி கழக ஆட்சி அமைஞ்சா கப்பல் கட்டினால் வராது அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்போ அமைச்சர் சந்திக்கவே மாட்டேங்காங்க. வந்தா கூப்பிட்டு கேட்கணும் என்ன பிரச்சனை, யாரும் கூப்பிட்டு அது சொல்லி சொல்லலாம். இவங்க கூப்பிட்டு பேசுறதுக்கே இல்லைங்க, மக்கள் போராட்டத்துக்கு போறாங்க. இப்போ இதுதான் எக்ஸாம்பிள் சொல்லலாம். கத்திப்படத்துல வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயத்துக்கு அதே கான்செப்ட் நாங்க போறோம். அவர் கூட்டு மேல வரை கேட்கணும், என்ன பண்ண முடியும், அதுக்கு அடுத்த பண்ண முடியும். சர்டிபிகேட் பிரச்சனை பேசுறாங்க, இதே மாதிரி இஷ்யூவாய் தப்பா போய் தவறான முடிவு போயிட்டு அது மாதிரி பேரக்கூடாது தான். இது வராது நினைக்காங்க, வரக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும். அவங்க வாக்குறுதி கொடுத்தாலும் வாக்கு நிறைவேற்றணும். அவங்க சொல்றல அவங்க கான்செப்ட் வருமானம் இல்லம்பாங்க. திமுக வந்து பண்ண இது நான் திமுகவை சொல்லல, திமுக பண்ண திட்டங்களும் தப்புன்னு சொல்லும் போது இந்த திட்டத்தையும் அவங்க கையில் எடுத்தாங்க. அப்ப இந்த காசு வாங்குறாங்களா மினிஸ்டரோ இல்ல அதிகாரிகளோ ஏதோ காசுக்காக வாங்குறாங்களா அப்படி ஒரு கொஸ்டின் வருது. லஞ்ச ஊழல் சொல்லும் போது இந்த திட்டத்தை மேனகிட்ட 1 மாசத்துல எடுக்காங்க. வேற எங்கேயோ போக வேண்டிய திட்டம் திரும்ப கூப்பிட்டாங்க. எதுக்கு ஏன் சந்திக்க மாட்டாங்க? பாக்கணும்னா வந்து கொடுத்தானாங்க விளக்க சொல்ல முடியும். ஒண்ணு நான் பாக்கணும் கேட்கும் போது உள்ள என்ன வேற மாதிரி நினைச்சு பார்த்தாங்களோ தெரியல. இந்த வேலை சொல்லியாச்சு, அப்பவும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. நாங்க அங்க இருக்கோம், இங்க போறதில்ல, ஊருக்கு வந்துட்டு விஜய் பிறந்தநாள் காட்சி இருக்கோம், எப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அடுத்த வந்து போராட்டம் பண்ணோம்னா வல்லூர் கோட்டத்தை தான் பார்க்கணும். கல்ராசன் மனு கொடுத்தாச்சு. இது சமுதாய புறக்கணிகள் இல்லைங்க, தமிழர்களே உலகே புறக்கணிக்க. சமுதாய தமிழ் நீ உப்பு சாப்பிடல, நீ சாப்பிடலையா? உப்புலயே பாதி கலப்படம் வந்து பாக்கெட்டு வந்து உப்பு போடுறாங்க, கல் உப்பு தான் சாப்பிடணும். இந்த கல் உப்பே வர்றது இங்கதான் வருது. பவுடர் உப்புல எல்லாம் ஏகப்பட்ட இது இருக்கு. நீங்க அதையே தப்பு பண்ணும்போது அந்த உப்பு நல்ல உப்பு உற்பத்தி கொடுக்கும் போது நல்ல பொருள். இந்த தென் மாவட்டத்துல பனை தேர்ந்து தொழில் போச்சு, பனை வாரியமே செயல்படல. அப்ப இப்ப உப்பு இதையும் காலி பண்ணாலும் எதை வச்சு பண்ண முடியும்? இது உப்பு இவங்களுக்கு மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு பாதிப்பு, மீனவர்களுக்கு பாதிப்பு, அந்த மீனுக்கு கடலுள்ள மீனுக்கு பாதிப்பு எல்லாமே இருக்கு இந்த பக்கம். அதனால எப்படியாவது நல்லா இருப்பீங்க. அவங்க பத்திரிகைகளை கொஞ்சம் பெரிய அளவுல பண்ணி சப்போர்ட் பண்ணி தொழிலையும் காப்பாதுங்க, உள்ள மக்கள் வாழ்வாதாரத்தையும் காப்பாதுங்க. கூட்டு பேசவும் இல்லை. இது போராட்டம் பெரிய அளவுல போக கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் தலையிட வந்ததே எனக்கும் பாதிப்பு இருக்கு இல்ல, அது 2வது. இல்ல புறக்கணிப்புங்கிற தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களானே தெரியல. அத இந்த அறவத்தில் இருக்கிற ஸ்பீடு வந்து இங்க மத்த இதுல இல்ல. விவசாயத்துக்கு வந்து பயிர் கட்ட தள்ளுபடி பண்ணல. அப்போ பாதிக்கப்படுற வந்து பப்ளிசிட்டி கவர்மெண்டா தான் எனக்கும் தெரிவிப்பாங்க. இந்த பிரச்சனை தான் உடனே கூட்டு பேசி என்ன சொல்யூஷன் பேசல. யாருமே அமைச்சர் வந்து பேசணும். அமைச்சர் பேச மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்களே, என்னன்னு கேட்கணும்ல. நான் எதுக்கு தெரியப்படுதுன்னா, இப்ப வருமானம் இல்லைங்கிற வருமானம் இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அமைச்சர்களோ அதிகாரிகளோ வந்து பேச்சுவார்த்தை நடத்துட்டு போராட்டம் பெரிய அளவுல போகும். நாளைக்கு அண்ணாமலை வரண்டிருக்காங்க, அவங்க பார்க்க வரண்டிருக்காங்களா, இதெல்லாம் பெரிய இடத்துக்கு
போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது அரசாங்கம் எழுதுறது.